ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். ஹாப்பி மார்னிங். இன்றைக்கி டியூஸ்டே மார்னிங். ஸோ செவ்வாய்க்கிழமை காலையிலே 4 o'clock எந்திரிச்சாச்சு. நல்லபடியாக இன்றைக்கி 4 மணிக்கே எந்திரிச்சு குளிச்சுட்டு வாசலில் கூட்டி கோலம் போட்டு அழகாக பூஜையெல்லாம் பண்ணி முடித்தாச்சு. ஸோ சாமியெல்லாம் கும்பிட்டு முடித்ததுக்கப்புறம் நான் லாஸ்ட்டில் ஆட் பண்ணிட்டேன். சாமி கும்பிட்டதுக்கப்புறம் தான் நான் கிச்சனுக்கே வந்தேன். ஸோ குளிச்சுட்டு பூஜைலாம் பண்ணதுக்கப்புறம் தான் கிச்சன் வந்தேன். பட் எடிட் பண்ணும்போது பூஜை வீடியோ பின்னாடி போயிடுச்சு, க்ளீனிங் முன்னாடி வந்துடுச்சு. நல்லா இன்றைக்கி சூப்பராக சாமி கும்பிட்டாச்சு. காலையில் பிரம்ம முகூர்த்தத்துலேயும் கும்பிட்டாச்சு. அதுக்கப்புறம் 6 to 7 இன்றைக்கி செவ்வாய் கோரை அந்த டைம்லேயும் கும்பிட்டாச்சு. அதுக்கப்புறம் இன்றைக்கி டேஸ் ரொம்ப 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 பாசிட்டிவாக சூப்பராக தொடங்குச்சு. அப்புறம் பங்குனி உத்திரத்தை பற்றி கேட்டிருந்தீங்க. நிறைய பங்குனி உத்திரம் அவ்வளோ விசேஷமானது. 12வது மாதம், தமிழ் மாதத்தில் 12வது மாதம். நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம் 12வது நட்சத்திரம். ஸோ இந்த முருகனுக்கு உகந்த நாள் 12வது நட்சத்திரம், 12வது மாதம் அப்படின்றத தான் நம்ம பங்குனி உத்திரம் அப்படின்னு சொல்லி ஸ்பெஷலாக கொண்டாடுறோம். அது முருகனுக்கு உகந்த நாள். இந்த மாதத்தில் தான், அந்த பங்குனி உத்திரத்தில் தான் தெய்வானைக்கும் முருகனுக்கும் கல்யாணம் நடந்துச்சு. சிவன் பார்வதி கல்யாணம் நடந்துச்சுன்னு சொல்லுவாங்க. ஸோ நிறைய தெய்வங்களுக்கு இந்த மாதம் தான், அந்த பங்குனி மாதம், இந்த பங்குனி உத்திரத்தில் அப்போ தான் கல்யாணம் நடந்துச்சுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதனாலேயே இந்த பங்குனி உத்திரம் ரொம்ப 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 ஸ்பெஷல். முருகனுக்கு மட்டும் இல்லை, நிறைய கோவிலில் பங்குனி உத்திரத்தப்போ நிறைய கோவிலில் திருமணம் நடக்கும் சாமிங்களுக்கு. ரொம்ப 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 விசேஷமான நாள். பாப்பா அழுதுட்டா. நல்லபடியாக இன்றைக்கி பூஜை பண்ண விட்டாலே நினச்சி சந்தோஷப்பட்டேன். கரெக்டாக சமையல் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அழுதுகிட்டே ஓடி வந்தான். கொஞ்சம் நேரம் சமாதானப்படுத்தி தூங்க வச்சேன். மறுபடியுமே எந்திரிச்சு வந்துட்டா. நம்ம பங்குனி உத்திரத்துக்கு வருவோம். ஸோ அப்படிப்பட்ட பங்குனி உத்திரத்தன்னைக்கு யார் யாருக்கு குழந்தை இல்லைன்னு நினைக்கிறீங்களோ, திருமண தடை நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ திருமண தடை நீங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, குழந்தை இல்லைன்னு நினைக்கிறவங்க, அதுக்கப்புறம் ரொம்ப நாளாக நான் வீடு கட்டணும்னு நினைக்கிறேன், எனக்கு சொந்த வீடு கட்டணும்னு நினைக்கிறேன், அந்த சொந்த வீடு கட்டுறதுக்கான இடம் அமைஞ்சிருக்கும். சில பேருக்கு வீடு கட்ட முடியாமல் தடங்கள் ஆகிக்கிட்டே இருக்கும். சில பேர் பூமி பூஜை போட்டிருப்பாங்க, ஃபுல்லாக கட்டடம் எழுப்ப முடியாமல் சங்கடப்படுவாங்க. ஸோ அப்படிப்பட்டவங்களுக்கு எல்லாத்துக்குமே 3க்கு மட்டும் இல்லை, வேண்டியது உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கோ, உங்களுக்கு என்ன தீரணும்னு நினைக்கிறீங்களோ, மெயினாக வீடு கட்டுறது சொல்லுவாங்க, குழந்தை பாக்கியம் சொல்லுவாங்க, திருமண தடை சொல்லுவாங்க. ஸோ இது 3 மெயினாக சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன பிரச்சனையோ, ஏன்னா இது 3 சிலருக்கு இருக்கும். அதை தவிர்த்து மற்றவங்களுக்கு எங்களுக்கு நார்மலாக கடன் பிரச்சனை, இல்லை நார்மலாக இது நோய், உடல் நோய் நீங்கணும். ஸோ அவரவங்களுக்கு என்ன பிரச்சனையோ அதை சொல்லி காலையிலே எந்திரிச்சு விரதம் இருந்தோம் அப்படின்னா முருகனுக்கு உகந்த நாள் இல்லையா. ஸோ காலையில் சீக்கிரமாக எந்திரிச்சு குளிச்சுட்டு நல்லபடியாக முருகனுக்கு ஒரே ஒரு நெய் விளக்கு, எதுவுமே இல்லை அப்படின்னாலும் ஒரே ஒரு நெய் விளக்கு ஏற்றி வழிபட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக ஈவினிங் 6 மணிக்கு போல் விரதம் விட்டுருங்க. பங்குனி உத்திரத்தன்னைக்கு காலையில் எந்திரிச்சு குளிச்சுட்டு சாமிக்கு பூஜை பண்ணிவிட்டு, எப்பயும் போல் பூஜை பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு ஒரு நெய் விளக்கு ஏற்றி வச்சா கூட போதும். முருகனை நினச்சி வேண்டிட்டு, நான் இன்றைக்கி உன்னை நினச்சி விரதம் இருக்கிறேன், எனக்கு இது நடக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கோங்க. உடம்புக்கு முடியாதவங்க, சாப்பிடாம இருக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க விரதமாக இருக்கலாட்டி மனசளவில் நினச்சிக்கோங்க. பீரியட்ஸ் ஆகிட்டோம் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட ஸோ மனசளவில் பூஜை ரூமுக்கு போகாமல் வெளியிலே நின்று பூஜை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பூஜை பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் நினச்சது நடக்கும், நிறைவேறும். முருகன் அருளால் கண்டிப்பாக முருகன் நிறைவேற்றி தருவார். தேங்க்யூ.